ஹலோ ஹாய் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஒரு இந்த பாருங்க தேக்கு மரம்னு சொல்லுவோம். அதில் நமக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சிக்கலாம். அதுக்கு இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், ஒரு 5-6 இலை வேணும். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொன்னேன்னா, பாருங்க 5-6 இலையை பொறிச்சிக்கலாம். இந்த இலை போதும், 5-6 இலை போதும். இதை வச்சு நமக்கு இன்றைக்கி எண்ணெய் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இது சுகருக்கு புண்ணு இருக்கும் பாருங்கள். அதில் பாருங்கள் இந்த கலராக இருக்குது பாருங்கள், இதே கலர் வரும். நம்ம கலரே சேர்த்த வேண்டியதில்லை அந்த எண்ணெய்க்கு. அதுக்கு தேவையானது தேங்காய் ஒரு 100, ஒரு 10 5-6 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அதேமாதிரி முறிச்சு எடுத்துட்டு, அது கலர் மாறி இருக்குதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சனால எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இலையை நல்லா கட் பண்ணி போட்டால் போதும். கையிலேயே கட் பண்ணி அப்படியே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அது இலையே கட் பண்ணி இது மாதிரி பண்ணி போட்டால் போதும். பாருங்கள் எண்ணெய் கலர் எப்படி மாறி வருது. இலையை போட்டிருக்கேன். இலை போட்டதும் கலர் எப்படி மாறி வருது. அப்படி ஒரு பிடி அந்த சின்ன வெங்காயம் நைஸாக அந்த ரவுண்டில் நைஸாக அறுத்ததை அதில் போட்டுக்கலாம், அரிஞ்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் கலர் எப்படி மாறி வருது. அப்புறம் இந்த நிறையா பாருங்க நல்லா கொதிக்குது எண்ணெய். அந்த கொதிக்கிறது போனதுமே நமக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடும் எண்ணெய். நல்லா கொதி அந்த கொதியெல்லாம் போனால் தான் அந்த எண்ணெயோட பக்குவம் கரெக்டாக வரும். நல்லா வெந்து அதோட சாரெல்லாம் அதில் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா கொதி அந்த கொதிக்கிறத பக்குவம் விட்டுருச்சு பாருங்க. அது இந்த அளவுக்கு வரும்போது எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வடிச்செடுத்துக்கலாம். வடிச்செடுத்து மாதிரி எல்லாமே வடிச்செடுத்து வச்சுக்கலாம். இது ஒன்றுக்கு ஆகாது, அது வேஸ்ட்டு. அது ஒன்றுக்கு யூஸ் ஆகாது. அதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் இது பாருங்க, இது ஒன்றும் அது ஆகாது. இது மாதிரி முறிஞ்சு வரும்போது தான் எல்லாமே எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி வைக்கணும். எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் கண்ணுக்கு நம்ம கைக்கு நமக்கு சொரிச்சல் இருக்குது, சுகருக்கு புண்ணானவங்களுக்கு இருக்கும், நீராக இருக்கும், புண்ணுக்கு குழந்தைங்க கீழே வந்துருப்பாங்க, அதுலையெல்லாம் தேய்ச்சிக்கலாம். உடம்பு சீக்கிரம் காஞ்சிக்கும். அதே நமக்கு அளவாக ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சோன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஊற்றி வச்சோன்னா அப்பப்போ நமக்கு தேவையானது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவை இருக்கும்போது எடுத்துக்கலாம். அப்பப்போ நம்ம இதுக்குன்னு